அவர்கள் அந்த சேப்பாக்கம் தொகுதியில் அடுத்து போட்டியிடுவார். அவரை எதிர்த்து நீ போட்டியிட்டு ஜெயிச்சிட்டேன்னா அதுவே பெரிய வெற்றி. அதுவே முடியாது. ஆகவேதான் இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்து ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் 26 உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை கழக பேச்சாளர் கவிஞர் வீரமுத்து அவர்கள். தளபதி என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தலையிழக்க நேரினும் எதையும் எதிர்கொள்ளடா. தளபதி என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இழக்க நேரினும் எதையும் எதிர்கொள்ளடா. எங்கும் கொடியை ஏற்றடா, எழுச்சி முழக்கம் செய்யடா. எங்கும் கொடியை ஏற்றடா, எழுச்சி முழக்கம் செய்யடா. நாளை வரும் தேர்தலில் வெற்றி வெற்றி நமதடா. தளபதி என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தலையிழக்க நேரினும் எதையும் எதிர்கொள்ளடா. திமுகவின் படையடா, போடு வீர நடையடா. திமுகவின் படையடா, போடு வீர நடையடா. நாளை வெற்றி நமதடா, ஆட்சி என்றும் நமதடா. தளபதி என்று சொல்லடா, தலையிழக்க நேரினும் எதையும் எதிர்கொள்ளடா. ஆங்காங்கே இருக்கின்றவர்களெல்லாம் சற்று அமரவும். முத்தமிழறிஞராம், கழகத் தலைவராம், காவிய கலைஞராம், இத்தரணி வாழ்ந்திட 7 வயதினில் எழுதுகோள் எடுத்தவராம், 52 தனில் அடுக்கு மொழி நடைதனில் பராசக்தி படைத்தவராம், அண்ணாவின் வழி நின்று அயராது பணி செய்து கழகத்தை காத்தவராம், ஈரோட்டு பள்ளிதனில் இனமான கல்விதனை பல நாளும் கற்றவராம், பன்முக பார்வையுடன் பைந்தமிழ் சிறந்திட செம்மொழி அடையாளம் கண்டவராம், ஆதிக்க சக்திகளின் ஆணிவேர் அறுத்தறிய அறைகூவல் விடுத்தவராம், உடன் பிறப்பென்றொரு ஒப்பில்லா வார்த்தையில் உள்ளத்தில் நிலைத்தவராம், வங்கக் கடல் நடுவே வள்ளுவன் புகழோங்க சிலையினை வைத்தவராம், சங்கத்தமிழ் வளர சமத்துவபுரம் கண்ட கலைஞரோர் சரித்திரமாம், பொங்கும் தமிழ் உணர்வில் புதிய ரசம் கலந்து புது கவிதை படைத்தவராம், எங்கும் தமிழென்று எதிலும் தமிழென்று இன்றளவும் வாழ்பவராம், தான் வாழும் காலத்தில் தளபதியை உருவாக்கி தமிழனுக்கு இந்தவராம், வான்பெரு பொருளுடன் வையகம் வாழ்த்திட எந்நாளும் வாழ்பவராம், கலைஞரே உடல் என்போம், கலைஞரே உயிர் என்போம், கலைஞரே மூச்சென்போம், கலைஞரே வாழ்வென்போம், கலைஞரின் பின் செல்வோம், காலத்தை நாம் வெல்வோம். சீரும் சிறப்பும் செழிப்பும் சமயமாக நடைபெறுகின்ற நமது மாண்புமிகு முதல்வர்களுடைய 72வது பிறந்த நாள் விழா இந்த பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூறி உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகின்றேன். அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் அண்ணா அண்ணா அப்படியே கொஞ்சம் உட்காருண்ணா. ஆட்சி வந்தா அனைவருக்கும் 1,15,000 மோடி தானே சொன்னாரு, பேங்கில் எங்க போட்டாரு,
ஆனா ரோடு பூரா டோலு வச்சு காசை கறந்து திட்டாரு. தில்லாலங்கரு மோடி ஜகஜால கில்லாடி, எல்லோருமே சேர்ந்து இவரை விரட்ட வேணுவாணி. காலத்தின் அருமையை கருதி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய மண்ணின் மைந்தர் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் சாசி அவர்கள் உரையாற்றுவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரியலூர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம், அரியலூர் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற எழுச்சிமிகு கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் அன்பழகன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற ஒன்றிய அவைத்தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் சண்முகம் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற ஒன்றிய துணை செயலாளர் அண்ணன் கருப்பையன் உள்ளிட்ட கழகத்தின் முன்னோடிகளே, சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் கடலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் இள புகழேந்தி அவர்களே, தலைமை கழக சொற்பொழிவாளர் மரியாதைக்குரிய கவிஞர் நன்மாறன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் பால் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் சந்திரசேகர் அவர்களே, ஒன்றிய பார்வையாளர் அன்பிற்குரிய சகோதரர் வீர சிவா அவர்களே, அரசு வழக்கறிஞர் சின்னத்தம்பி உள்ளிட்ட கழகத்தின் பல்வேறு நிலை முன்னோடிகளே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற தேலூர் கிளைக்கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் வேல்முருகன் அவர்களே, மற்றும் பெரும் திரளாக திரண்டிருக்கின்ற கழகத்தின் முன்னோடிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறோம். அவர் வாழ்ந்தால் இந்த நாடு வாழும், இந்த இனம் வாழும், இந்த மொழி காக்கப்படும் என்ற காரணத்தினால் அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் யாருன்னு ஒரு பத்திரிகை சர்வே பண்ணாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் மாத்திரமல்ல, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிறவர்கள் வாக்களித்த நம்பர் 1 முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள்தான். ஏன்னா அவர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டம் போல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த மக்களுக்கான நல்ல திட்டங்கள் இல்லை என்ற காரணத்தினால் இவர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்களுக்காகவே அவரை ஆதரித்திருக்கிறார்கள் மற்ற மாநிலத்து மக்கள். பெண்கள் பெருமளவில் திரண்டிருக்கீங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அவங்களுக்கெல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் தர்றார் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் வாங்குறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். 95% பேர் வாங்குறீங்க. இன்னும் ஒரு 5% பேர் வாங்காமல் இருப்பீங்க. உங்களுக்கும் தர்றதா துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். விரைவில் அதுக்கு அறிவிப்பு வரப்போது. யாரும் விடுபடாமல் எல்லா பெண்களுக்கும் கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய முதலமைச்சருடைய நோக்கம். என்ன காரணம்னா, குடும்பத்தை நடத்துவது நீங்கள் குடும்பத்தை நல்லா நடத்துறதுனால தான் இந்த சமுதாயம் நல்லா இருக்குது. அதனால தான் உங்களை பெருமைப்படுத்த வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற விதத்தில் இந்த தொகையை தர்றார். இந்த திட்டத்திற்கு அவர் சொல்லும் போதே சொன்னார், உதவித்தொகைன்னு சொல்ல மாட்டேன், இது உரிமை தொகை. ஏன்னா குடும்பத்தை தலைமையேற்று நடத்துகின்ற குடும்ப தலைவிகளுக்கான மதிப்பு, அவர்களுக்கான உரிமை, இது உரிமை தொகை என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு இந்தியாவில் எங்கும் இல்லை. இந்த திட்டத்தை கொண்டு வந்தபோது பலரும் கிண்டல் செய்தார்கள். இந்த திட்டம் நடக்குமா, இவங்களால் செயல்படுத்த முடியுமான்னு. ஆனால் செயல்படுத்தி காட்டியிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். இந்த திட்டத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, வருங்காலமும் இன்னும் சிறப்பாக இருக்கணும், வர்ற காலத்தில் எல்லோரும் படித்தவர்களாக இருக்கணும்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார், புதுமை பெண் திட்டம். படிச்சுட்டு பள்ளிக்கூடத்தோடு நிறுத்திடுறாங்க, பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்தின் வறுமை காரணமாக படிப்பு நின்று விடக்கூடாது, அவர்கள் கல்வி கற்க வேண்டும் சொல்லி அரசு பள்ளியில் படித்த பெண் குழந்தைகள் கல்லூரியில் படித்தால் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும்னு அறிவித்தார். இன்றைக்கு இந்த 3 ஆண்டு காலத்தில் நம்முடைய மாவட்டத்திலே வருடத்திற்கு 2000 பெண் பிள்ளைகள் இந்த திட்டத்தின் மூலமாக உதவி பெற்று கல்லூரி கல்வி படிக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கிறது. இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தோம்னா எந்த வீட்டு பெண் குழந்தையும் 12ஆம் வகுப்போடு நிறுத்திட்டாங்கங்கிற இது பேச்சே இருக்காது. எல்லா பிள்ளைங்களும் கல்லூரி படித்தார்கள் என்ற அந்த நிலை வந்திருக்கும். 3 வருடம் ஆனது, பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம், ஆண் பிள்ளைகளுடைய நிலையும் உயர வேண்டும் சொல்லி தமிழ் புதல்வன்கிற திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கும் கல்வி கற்பதற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறார். இப்படி ஒரு முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறார்.
இன்னொரு ஆட்சி இருக்குது. இந்தியாவுடைய பிரதமராக மோடி இருக்கார், அதுவும் ஆட்சி தான். என்ன ஆட்சி நடத்துது? நம்ம 100 நாள் வேலை செய்கிறோமே, அந்த 100 நாள் வேலை செய்கிறதுக்கான சம்பளத்தை கொடுக்காத ஒரு ஆட்சி மோடி ஆட்சியாக இருக்குது. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார்? தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது தலைவர் கலைஞர் தலைமையில் இந்தியா அளவில் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வந்தது, அன்னை சோனியா அவர்கள் தலைமையில். அப்போ அன்னை சோனியா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இந்த 100 நாள் வேலை திட்டம். கிராமத்தில் இருக்கின்ற ஏழை மகளிர் வருடத்தில் 365 நாள்னா 3ல் 1 பங்கு நாள் 100 நாளாவது அவங்க வேலைக்கு போகணும், அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை உறுதிப்படுத்தணும்னு சொல்லி தான் 100 நாள் வேலையை கொடுத்தார். அந்த சம்பளத்தை கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு மோடி ஏழை மக்களை பற்றி கவலைப்படாமல் நமக்கு வர வேண்டிய பணத்தை நிறுத்தி வைத்து கொண்டு நம்ம வயிற்றில் அடிக்கிறார். இந்த பணம் எங்கே போகுதுன்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். இந்த பணம் எங்கே போகுதுன்னா, அம்பானின்னு ஒரு பெரிய முதலாளி, அதானின்னு ஒரு முதலாளி, இந்த 2 முதலாளி தான் இன்றைக்கி இந்தியாவில் பெரிய பணக்காரன். அவங்ககிட்ட எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாரு மோடி. கப்பல் துறை நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்தது, அதை பூரா அவன்கிட்ட கொடுத்துட்டார். இப்போ திருச்சிக்கு போனால் விமானத்தில் ஏறி சென்னை போகலாம். அந்த விமான நிலையம் இப்போ யார்கிட்ட இருக்குன்னா அதானிங்கிற அந்த முதலாளி கைக்கு போகுது. அந்த அதானி யாருன்னா மோடியுடைய மாநிலமான குஜராத் மாநிலத்தை சேர்ந்தால். இவங்கக்கிட்ட இந்த பெரிய பெரிய நிறுவனத்தை அரசாங்கத்துக்கு சொந்தமானதெல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு பேங்க் மூலமாக கடனும் கொடுக்கறது. ஸ்டேட் பேங்க் இருக்குல்ல, இந்த ஸ்டேட் பேங்க் மூலமாக 1 லட்சம் கோடி கடனையும் கொடுக்கறது. கொடுத்துட்டு அவன் திருப்பி கட்ட முடியாமல் சிரமப்படுறான்னு அதில் தள்ளுபடியும் பண்ணுறது. நம்ம பணத்தை ஏழை மக்களுக்கு வர வேண்டிய 100 நாள் வேலைக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்காம பெரிய முதலாளிக்கு பெரிய தொழிலையும் கொடுத்து அவனுக்கு கடனையும் கொடுத்து அந்த கடனையும் தள்ளுபடி செய்கின்ற வேலையை தான் இன்றைக்கு மோடி செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அந்த மோடியை நம்முடைய முதலமைச்சர் எதிர்க்கிறார். நாம் எதிர்க்கிற காரணத்தினால் நமக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன இடைஞ்சல் உண்டோ அத்தனை இடைஞ்சலும் பண்ணிகிட்டு இருக்கார் மோடி. இன்றைக்கி இது தமிழ் மொழி படிப்பது மாத்திரம் போதாது, இங்கிலீஷ் படிக்கிறது பத்தாது, ஹிந்தி படின்னு சொல்கிறார். ஒரு 85 ஆண்டுக்கு முன்னாடியே ஹிந்தி படிக்க சொன்னப்போ நம்ம தமிழ்நாடு தான் ஹிந்தி படிக்க முடியாது, எங்களுக்கு தமிழ் போதும் அப்படின்னு நம்ம தமிழுக்காக கீழப்படூர் சின்னசாமி எல்லாம் தீக்குளித்து இறந்த பூமி இந்த தமிழ்நாடு. பிறகு அண்ணா முதலமைச்சராக வந்தவொடனே சொன்னார், நாங்கள் தமிழ் படிக்கிறோம், ஆங்கிலம் படிக்கிறோம், எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லைன்னு சட்டம் கொண்டு வந்தார். அதையெல்லாம் மீண்டும் மாற்றுவதற்கு இன்றைக்கி மோடி துடிக்கிறார். அது காரணம் கேட்டால் ஒருத்தர் சொல்கிறான், நீங்கள் டெல்லி வந்தால் ஹிந்தியில் பேசணும்ல, அதுக்கு ஒரு அம்மா நிதியமைச்சராக இருக்குன்னு நிர்மலா சீதாராமன், அந்த அம்மா பாராளுமன்றத்திலே சொல்லுது, தமிழ் படித்தா நீங்கள் பிச்சை கூட எடுக்க முடியாது, பிச்சை எடுக்கிறது கூட ஹிந்தி தெரியணும்னு. நாங்கள் ஏன்டா உன்ட்ட வந்து பிச்சை எடுக்கிறோம்? நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள், நாங்கள் எங்கள் காலில் வாழுகின்ற மாநிலம், எங்கள் பணம் எங்களுக்கு வந்தால் போதும் தான் நாங்கள் இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம டெல்லி போகிறவங்க யார் இருக்கா? இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, எத்தனை பேர் டெல்லி போயிருப்பீங்க? கை தூங்க பார்ப்போம். யாரும் டெல்லி போக வேண்டிய தேவையில்லை. நமக்கு எதுக்கு அப்போ ஹிந்தி தேவையா? தேவையில்லை. இப்போ ஆந்திராவுக்கு திருப்பதி கோயிலுக்கு போயிருப்பீங்க, எத்தனை பேர் போயிருக்கீங்க? கை தூங்க. நீங்கள் உங்களுக்கு யாராவது அங்கே ஆந்திராவில் பேசுகிற தெலுங்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு இது தேவை இருக்கா? போகிறோம், கோயிலுக்கு போனோம், சாமியை கும்பிட்டு வந்துட்டோம், வெங்கடாஜலபதி கோயிந்தா கோயிந்தான்ட்டு வந்தாச்சு, அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கு தெலுங்கு தெரியணும்? இதைத்தான் நம்ம சொல்கிறோம். எங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் படிச்சுக்கிறோம், எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு சிரமமாக இந்தியை நீ கொடுக்காதன்னு நம்ம முதலமைச்சர் சொல்கிறார். அதனால்தான் இன்றைக்கு மோடியை எதிர்த்து நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த மோடி என்கின்ற அந்த ஆட்சி ஒழிந்தால்தான் மீண்டும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் கூட்டணி டெல்லியில் வந்தால்தான் நமக்கெல்லாம் விடுதலை கிடைக்குங்கிற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. எனவே இதற்கு போராடுகின்ற முதலமைச்சரை இந்த பிறந்தநாள் விழாவில் வாழ்த்தி நாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நம்முடைய கழகத்தின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அரியலூர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திராவிட மாடல் முதல்வர், கழக தலைவர், மாண்புமிகு தமிழக முதல்வர்
நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் 52 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையிலே பணியாற்றி தமிழ்நாட்டில் அவர் கால்படாத இடமில்லை ஊரில்லை என்கின்ற விதமாக சுற்றி சுழன்று சூரியனாக செயலாற்றல் மூலமாக உலகத்தில் அனைவராலும் போற்றப்படக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பொது வாழ்க்கையை அமைத்து கொண்டு சீரும் சிறப்புமாக தமிழ்நாடு அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் 72வது பிறந்தநாள் நிகழ்வை அரியலூர் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினுடைய தலைவர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் மா அன்பழகன், வரவேற்புரை நிகழ்த்திய ஒன்றிய அவைத்தலைவர் பி சண்முகம், முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற ஒன்றிய துணை செயலாளர் ஆர் கருப்பையன், வி பழனியாண்டி, வி விஜயா வேல்முருகன், ஒன்றிய பொருளாளர் சிபி நடராசன், மாவட்ட பிரதிநிதிகள் கே ரங்கராசு, எஸ் முருகேசன், புல்லட் காசிநாதன், பொறுப்புக்குழு உறுப்பினர் முன்னாள் பொறுப்புக்குழு உறுப்பினர் செல்வேந்திரன் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய பார்வையாளர் வீரசிவா, மாவட்ட துணை செயலாளர் சி சந்திரசேகரன், மாவட்ட ஒன்றிய அணியினுடைய நிர்வாகிகள் வழக்கறிஞர் சி சின்னசாமி, பொறியாளர் அணி லூயி கதிரவன், மகளிர் அணி அமைப்பாளர் மீனா சாமிநாதன், பகுத்தறிவு பாசறை அமைப்பாளர் ரவிக்குமார், விவசாய அணி துணை அமைப்பாளர் ராசேந்திரன், பி தர்மலிங்கம், இலக்கிய அணி பி இளங்கோவன், வர்த்தகர் அணி பரமசிவம், அரசு வழக்கறிஞர் கதிரவன், வழக்கறிஞர் அணி சூர்யா, வழக்கறிஞர் அன்பரசு, அறிவழகன், மீனவர் அணி கணேசன், அமைப்புச்சாரா தொழிலாளர் அணி நம்முடைய வேல்முருகன், நம்ம அன்பிற்குரிய ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கோபி, தொண்டர் அணி செந்தில்குமார், விளாங்குடி தலைவர் இளவரசன், ஒன்றிய வலைதள பொறுப்பாளர் குப்புச்சாமி, இளைஞரணி அமைப்பாளர் திருமுருகன், துணை அமைப்பாளர் நடராசன், திலீபன் மற்றும் உள்ள அன்பிற்குரிய அருமை சகோதரர்கள் பாக்கியராஜ், நன்றியுரை கூற இருக்கின்ற தேரூர் கிளைக்கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் வேல்முருகன், நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் அணிகளினுடைய அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள், வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் அத்துணை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இவ்வளவு நேரம் நான் அத்துணை பேரினுடைய பெயரையும் சொன்னதற்கு காரணம், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் உங்கள் அத்துணை பேரினுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்றவர் என்ற காரணத்தினால் வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேரும் அவரை சந்திக்க இங்கே உரிமையோடு வருகிறீர்கள், பாசத்தோடு வருகிறீர்கள். மனுக்களை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்கிறார், முகம் சுளிக்காமல் உங்களை வரவேற்கிறார். அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. அவருக்கு ஒரு தனி பெருமையாக இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு முன்பாக இங்கே பேசி வரும் தலைமை கழக பேச்சாளருமான அண்ணன் கவிஞர் நன்மாறன் 83 வயதை கடந்தாலும் கூட இயக்கம் இயக்கம் என்று இன்றைக்கும் முழங்குகின்ற அவருக்கும் நம்முடைய அன்பான வணக்கம். இப்படி அத்துணை பேருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கி இந்த பகுதியிலே சிறப்பாக இயக்கத்தை மேலும் தெளிவுரை எடுத்து வைக்கின்ற நிகழ்வாக நம்முடைய மாவட்ட செயலாளர், மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர், மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் நேற்றைக்கு கூட சொன்னேன், வருகிறார்கள் போகிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லோருமே அவரை போக்குவரத்தாக பார்த்து போக்கும் வரத்துமாக அவரை வரவேற்ற காட்சியை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அவருக்கு ஒரு பெருமை. இப்போ இருக்கிற பெருமை என்ன தெரியுமா? நான் இங்கே சொல்லி ஆகணும், எல்லாரும் கவனிக்கணும். எல்லோருக்கும் இந்த பகுதியிலே
அறிஞர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலம் இந்த பகுதியிலே ஒரு பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்த ஒரு மாபெரும் சாதனையை செய்தவர். அது ஏற்கனவே வந்த கல்லூரியை விட்டார்கள். விட்ட கல்லூரியை திரும்ப கொண்டு வந்தது மட்டுமல்ல, யாரும் போக முடியாது என்கின்ற பொழுது மாணவர்களும் மாணவிகளும் சேர வேண்டும் என்று அங்கே போக்குவரத்து பஸ்ஸையும் விட்டு இன்றைக்கு மாணவர்கள் அதிகமாக படிக்கக்கூடிய நிலையை உருவாக்கியதற்கு நாம் அத்துணை பேரும் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் கூட நான் விசாரித்து பார்த்தேன், இது தலைவர் தளபதியினுடைய பிறந்தநாள் நிகழ்வு. தலைவர் தளபதியினுடைய பிறந்தநாள் நிகழ்வில் அவர் விரும்புகின்ற அமைச்சராகவும் அவர் நினைக்கின்ற கூடிய அளவிற்கு செயல்திறன் மிக்கவராகவும் இருப்பதனால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆகவே சொல்லுகிறேன், போக்குவரத்து துறையை கொடுத்தாரு. இங்கிருந்து பல ஊர்களுக்கு முதல்ல பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸே கிடையாது, இல்லை பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கு. இப்போ திருச்சிக்கு இருக்கு, சென்னைக்கு இருக்கின்றால் அதற்கு காரணம் நம்முடைய அமைச்சர். நாமெல்லாம் பலன் பெற, நீங்கள் எல்லாம் சிறப்புற, உங்களுக்காக மகளிருக்கு பேருந்து கட்டணம் இல்லை என்று சொன்னது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். நினைச்சு பாருங்கம்மா, இதெல்லாம் எப்ப நினைக்கணும்? இவர் செய்த சாதனைகளை இங்கே சொல்வது போல அவருடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டே இருக்கலாம். நீங்கள் அதை நினைக்க வேண்டிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. எவன் வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் ஓட்டு கேட்கலாம், அரசியல் பேசலாம், எந்த கட்சி வேண்டுமென்றாலும் பேசலாம், மதத்தை சொன்னாலும் வேறு எதை சொன்னாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், யாராக இருந்தாலும் அனைவருக்கும் அனைத்தும், எல்லோருக்கும் எல்லாம். நான் அப்படித்தான் பார்ப்பேன். எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதலமைச்சராக இருந்து என்னுடைய தொண்டை செய்வேன் என்று பணியாற்றுகின்றார் நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் வர இருக்குது 26 தேர்தல் வர இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் தயார். எங்களை எதிர்ப்பவன் யார் வந்து பார் என்கின்ற அளவிற்கு இந்த கூட்டங்கள், இந்த மாவட்டம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டுகின்ற கூட்டங்கள், லட்சம் பேரை இன்றைக்கு உதயசூரியனுக்கு வாக்களிக்க வைக்கின்ற அந்த பிரச்சாரத்தை நம்முடைய அமைச்சர் அவர்கள் தலைமையேற்று சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வர இருக்கின்ற 26 சட்டப்பேரவை தேர்தலில் இந்த மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் உதயசூரியன் வெற்றி பெறும். நம்முடைய தலைவர் தளபதியினுடைய ஆணை நிற்கும் என்பதை உங்களை பார்க்கின்ற பொழுது நான் பெருமைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, நினைச்சு பார்க்கணும், யார் வேணாலும் அதிகாரத்துக்கு வரலாம். இப்போ அதிகாரத்துக்கு வந்தார் மிஸ்டர் மோடி, நரேந்திர மோடின்னு ஒரு ஆள் போய் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் ஒரு பாலத்தை, பாம்பன் பாலத்தை திறந்து வச்சு ட்ரெயினை விட்டார். என்னாச்சு தெரியுமா? காலையில் தானே ட்ரெயினை ஓப்பன் பண்ணார். பாலத்தை திறந்தாருமா, இவர் திறந்து வச்சுட்டு திரும்பி போகிறாரு, பாலம் ரிப்பேர் ஆகி போச்சு. அப்படியே பாதியிலே தொங்கிக்கிட்டு நிற்கிது. அதான் நரேந்திர மோடி. மனசு, நல்ல மனசு இருக்கணும். இந்த கெட்ட எண்ணங்களோடு வருவது உன் அதிகாரம் தானே, உன்னுடைய அதிகாரிகள் தானே, ஒன்றிய அரசு தானே, சரியா வேலை பார்த்தாலும் பார்த்தியா? பார்க்கல, பாலம் தொங்கிக்கிட்டு நிற்குது, நீ திறந்து வச்சுட்டு பேசிட்டு போயிட்ட. இந்த நாடகங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது மோடி. தமிழ்நாட்டு மக்களை நீ ஏமாற்றி திரிகின்ற வித்தைகள் இங்கு நடைபெறாது. என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய வேலை செய்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கங்கம்மா, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் எல்லோர் வீட்டுகளிலும் பேசுங்க. எல்லாருடைய வீடுகளில் மட்டுமல்ல, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, வருகின்ற தேர்தலில் முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். மு.க. ஸ்டாலின் தான் எங்களுக்கு பேருந்திலே கட்டணம் இல்லாதது மட்டுமல்ல, எங்க குடும்பத்து விளக்கை ஏற்றி வைக்கிறார். கட்சி பார்த்தாரா? மதம் பார்த்தாரா? சாதி பார்த்தாரா? எல்லாம் பார்க்கல. இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த திராவிட தமிழர்கள், தமிழச்சிகள், தமிழனுக்கும் தமிழச்சுக்கும் பிறந்த இந்த மண்ணின் மைந்தர்களை வாழ வைப்பதுதான் என் கடமை என்று பொறுப்பை சிறந்து கொண்டிருக்கிறார்.
அமைச்சர் பேசுகின்ற பொழுதும் சொன்னார், நானும் கவனித்துக் கொண்டிருந்தேன். பல்வேறு சாதனைகளை சொல்லுகின்ற போது பேருந்தில கட்டணமில்லாது மட்டுமல்ல, குழந்தைகள் நம்ம வீட்டு பிள்ளை நல்லா படிக்கணுன்ற அக்கறை மட்டுமல்ல, நம்ம வீட்டு ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து பிள்ளை, குடும்பத்திலே தாய் ஒரு வேலை, தந்தை ஒரு வேலை, காலையிலே பிள்ளைக்கு சமைக்க கூட நேரமில்லை, நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை என்று அழுது புலம்புகின்ற மனதோடு வீட்டு வேலைக்கு போகின்ற தாய்மார்கள், சகோதரிகள் எத்தனை பேர். அதை யார் எண்ணி பார்த்தார்? மு.க. ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய தலைவர் எண்ணி பார்த்தார். பள்ளிக்கூடத்திற்கு போகிறார், அழுகின்ற குழந்தையை பார்க்கிறார், கண் கலங்குகிறார். எங்க அம்மா வீட்டு வேலைக்கு போகுது, எங்க அப்பா தோட்ட வேலைக்கு போயிட்டார், எனக்கு பசிக்குதுன்னு ஒரு குழந்தை அழுகுது, அதை பார்க்கிறார். ஏன் எல்லாரும் முதலமைச்சராக இருந்தாங்கல்ல, எல்லாரும் பார்த்தாங்களா? இப்ப கேள்வி கேட்கிறார்களே எடப்பாடி போன்றவர்கள்லாம், ஏன் நீலாம் 10 வருஷம் என்ன இழவு பண்ண? ஏன் எங்க போய் தொலைஞ்ச? கார்ல ஊர் சுத்தினியா? உலகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தீங்களா? கொள்ளையடிச்சு போனீங்களா? எங்க குடும்பத்து விளக்கை பார்த்தாயா? எங்கள் குடும்பத்து குழந்தையின் பசியை போக்கின்ற ஒரே தலைவன், காலை உணவு திட்டத்தை தந்த நம்முடைய முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். அதிகாரிகள் என்ன பண்ணான் தெரியுமா? சில அதிகாரிகள், மோடி கூட்டத்தை சேர்ந்த அதிகாரிகள், நடத்த முடியாது, நிதி கிடையாது, பணம் கிடையாது என்று சொன்ன பொழுது தளபதி சொன்னார், எங்க வீட்டு குழந்தைகளின் பசியை போக்குவதை விட முதல் வேலை எனக்கு எதுவும் கிடையாது, அதை செய்தாக வேண்டும் என்று உத்தரவு போட்டவர் தலைவர். அதனால தான் சொல்றோம், படிக்க வைக்கிறார், படிக்க வைக்கிறார். அரசு பள்ளிக்கூடம் இங்க இருக்குது இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூலு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்குதுங்க. அதுக்கு முந்திலாம் என்ன தெரியுமில்ல, நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன பண்ணாரு? கிராமத்தில் இருக்கிற பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் கூட கல்லூரிக்கு போக வேண்டும் என்றால், கல்லூரிக்கு போவதற்கு காசு இல்லை, பணம் இல்லை, பஸ்ல போக முடியாதுன்னு நம்முடைய தலைவர் அண்ணன் முத்தமிழறிஞர் சொன்னாரு, இனிமேல் மாணவ மாணவிகளுக்கு பஸ்ல கட்டணம் இல்லை என்றார், பஸ்ல ஃப்ரீனாரு. அப்பதான் ஏழை எளிய வீட்டு பெண்கள் குழந்தைகள் பஸ்ல ஃப்ரீயா போய் நகரத்தில் மட்டுமல்ல கிராமத்தில் இருந்து போச்சு நகரத்தில் படிக்க வச்சது கலைஞர். இன்னைக்கு அவர்களுக்கு உணவளிப்பது நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி. அந்த பிள்ளை உயர்கல்விக்கு போனால் மாதம் 1000, அமைச்சர் சொன்னார், மாதம் 1000 பெண் பிள்ளைக்கு முதலில் கொடுத்தார், இப்ப ஆண் பிள்ளைக்கும் கொடுக்கிறார். இதை விட என்னமா வேணும்? அப்படிப்பட்டவருடைய கரத்தை வலுப்படுத்தாம என்ன அரசியல் பேசுறான், என்ன நம்மளை பார்த்து விமர்சனம் பேசுறான், ஏதேதோ கத்துகிறார்களே, ஏதேதோ பொய் பித்தலாட்டங்களை பேசுகிறார்களே, ஏமாந்து விடாதீர்கள். ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த கூட்டத்திலே முக்கியமாக நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். எல்லா சகோதரிகளும் சொல்லணும். என்ன தெரியுமா? அமைச்சரும் சொன்னார், பேசுறவர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஆனால் நன்மாரன் கூட சொன்னார், இவ்வளவு திட்டம் செய்கிறாரியா? பெண்களுக்கும் செய்கிறாரு, குழந்தைகளும் செய்கிறார், ஆண்களுக்கு வேலை வாய்ப்பு எந்த முதலமைச்சர் செய்தார்கள்? அயல் நாட்டிற்கு போய் வந்தார், அயல் வெளிநாட்டுக்கு போய் வந்தார்மா முதலமைச்சர். நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி, அவர் ஒன்றும் மோடி இல்லை, இந்தியாவிலேயே எவனுமே அனுபவிக்காத அநியாயங்களை அனுபவிக்கிற மோடி இல்லை. உங்களுக்கு தெரியுமா? நரேந்திர மோடி என்கின்ற நபர் டீ கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தன்னு கதை விடுற நரேந்திர மோடி, டீ கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் நான் என்று மேடையில பேசுகிற மோடி இன்னைக்கு எப்படி இருக்கார் தெரியுமா? 8500 கோடியில் ஒரு விமானம், அவர் போற விமானம் தனி விமானம், அந்த விமானம் பிளைட்டு 8500 கோடி விலையில ஒரு விமானத்தை வாங்கி ஊர் சுத்துகின்ற நரேந்திர மோடி அல்ல நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி. மக்களோடு மக்களாக இருக்கிற காரணத்தால் தான் அவர் எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கிறார். குழந்தைகளுடைய கல்வி என்பது போல பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதை எண்ணி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்ணினுடைய திருமணத்திற்கு 5000 ரூபாய் என்று முதலாக 1989 ஒரு சட்டத்தை போட்டார். அப்ப தலைவர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க அது என்னங்க 8வது படிக்கணும்?
அப்பதான் என் வீட்டில் இருக்க பெண் குழந்தைய 8ஆவதாவது படிக்க வைப்பாங்க, பிள்ளைங்க படிக்கட்டும்னார். படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் கலைஞர். அந்த படிப்பை மேலும் உயர்த்துகிறார் தளபதி. நான் எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால், நரேந்திர மோடி போன்றவர்களெல்லாம் கதை பேசிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய திட்டம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் நல்ல திட்டங்களுக்கு கோடிக்கணக்கிலே செலவு செய்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சியை திராவிட மாடல், இந்த திராவிட மாடல் கூட ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டாங்க, அது என்னங்க திராவிட மாடல்? ஏன் திராவிட மாடல்? திராவிட மாதிரின்னு சொல்லக்கூடாதா? அதை ஏன் திராவிட மாடல்னு சொல்றாருன்னு. அப்பதான் நான் சொன்னேன், எங்க தலைவர் அண்ணன் தளபதியினுடைய அறிவு கூர்மை உனக்கு கிடையாதுரா. அவருடைய புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? ஓம் கேள்வி கேட்கிற மூஞ்சில அரைகிறாள் போல. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? திராவிட மாடல்னா, திராவிடம் என்பது தமிழ், மாடல் என்பது இங்கிலீஷ். தமிழும் ஆங்கிலமும் கண்ட இருமொழி கொள்கை அரசுரா, அதுதான் திராவிட மாடல் அரசு என்று அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன். அது எவ்வளவு பொருத்தமா வருது பார்த்தீங்களா? இருமொழி கொள்கை அரசு, திராவிட மாடல். அந்த இருமொழி கொள்கை அரசு, அதன் மூலமாக அவர் கொண்டு வருகிற திட்டங்கள், சட்டங்கள். மோடி கூட்டம் என்ன பண்ணுதுன்னு சொன்ன சொல்லட்டுமா? நிதியை நிறுத்து. இங்க பேசுகிறானே அண்ணாமலை என்கின்ற அயோக்கியன், IPS அதிகாரியாக கர்நாடகத்திலே தப்பு செய்துவிட்டு அடித்து விரட்டப்பட்டவன், இப்பொழுதும் சொல்றான் நான் கன்னடன் என்பதிலே பெருமை கொள்கிறேன் என்று. பெருமை கொள். அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் கிழிக்கிறீங்க ஓட்டு கேட்டு? அவன் ஒரு புறம். தமிழ் இம்சைன்னு ஒன்று இருக்கு. தமிழ் இம்சைன்னா தெரியுதா உங்களுக்கு? அது ஒரு தமிழ் இம்சை. ஒரு நல்ல தமிழ் அறிஞருடைய பொண்ணு, ஆனால் தமிழ் இம்சை. காசுக்காகவும் விளம்பரத்திற்காகவும் ஆசைப்பட்டு நம்முடைய பெண்களுடைய உயர்வை, அவர்களுடைய வாழ்வை கெடுக்கின்ற வேலையை செய்வது தமிழ் இம்சை என்கின்ற பிஜேபியில் இருக்கிற ஒரு பொண்ணு. இதெல்லாம் கவர்னராக இருந்தது. இதெல்லாம் விளம்பரத்துக்கு ஆசைக்கு அலைந்து நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? தமிழ்நாட்டிற்கு பணத்தை கொடுக்காதீங்க. என்ன அவன் என்ன பணம் கொடுக்குறான்? நம்ம வீட்டு பணம். GST வரியை போட்டு கலெக்ஷன் பண்றான். நீ கொடுக்கிற டீலையும் GST வாங்குறான். நாம உணவு சாப்பிட்றோமே, சாதாரண பணத்திலையும் GST வாங்குறான். எல்லாத்திலையும் GST வாங்கி எடுத்துன்னு போய் வச்சுக்கிட்டு நம்முடைய தலைவர் கேட்கிறார், கல்விக்குடா எங்க வீட்டு பிள்ளை படிக்க, தமிழன் வீட்டு பிள்ளை படிக்க கொடுக்க கூடாதா? எங்கள் வரி பணத்தை எடுத்து வைத்துக் கொண்டு ஏமாற்றுகிறாயா? எத்தனாயிரம் கோடி இல்லையா? 6150 கோடி இப்ப பெண்டிங் வச்சிருக்கே, பணத்தை அனுப்பு. 40 லட்சம் மாணவர் மாணவிகள் படிக்கிறார்கள். 32,000க்கு மேற்பட்ட ஆசிரியைகள் இருக்கிறார்கள். கல்வி நிறுவனங்களை நடத்த வேண்டும். ஏன் பணத்தை நிறுத்துறேன்னா, சிரிக்கலாம் மோடி, சிரிக்கலாம் இந்த சீரழிந்து கூட்டம். அந்த கூட்டம் ஓட்டு கேட்டு வரும், போடலாமா? காசு கொடுப்பான், திருப்பி அடி. எங்க காசுடா? எங்க காசை கொடுத்து எங்களை ஏமாத்தி எங்க பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்குறாயா? விடமாட்டோம் என்று பதில் சொல்ல கத்துக்குங்க. பிஜேபி கொடியை எவனாவது தூக்கி கொண்டு கூட்டணி என்ற பெயரில் எவன் வந்தாலும் சரி, அவனுக்கு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும். ஏன்னா அந்த பணத்தையும் கொடுக்கல. இப்ப சொன்னார்ல 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் அந்த வேலை திட்டத்தை முதலில் கொண்டு வந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஆலோசனையை பெற்று சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இருக்கின்ற அந்த காலத்தில் வருஷத்தில் 100 நாளாவது பாவம் ஏழை எளிய கிராமத்து பெண்கள் போய் வேலை செய்யட்டும், அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு அதை உருவாக்கினா, அதை கெடுத்து குட்டிச்சுவர் ஆக்குகிறார்கள் நரேந்திர மோடி கூட்டம். காந்தியை எனக்கு பிடிக்காதுன்னா, ஏண்டான்னா காந்தியை சுட்டு கொன்றது நரேந்திர மோடியினுடைய பிஜேபி. காந்தியை சுட்டு கொன்ற கோட்ஸே நரேந்திர மோடியினுடைய பிஜேபியினுடைய RSS கும்பலை சேர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு கொலகார கூட்டம் தமிழ்நாட்டில் உள்ள படிக்க கூடாதான். அதுக்காக பணத்தை கொடுக்க மாட்டேன்னு நிறுத்துறான். மகளிருக்காக மகளிர் நிலைகளுக்கு நாம திட்டம் போட்டா 3042 கோடி இப்ப பெண்டிங், தரல. இவன் அந்த பணத்தையும் தரல, இந்த பணத்தையும் தரல.
குழந்தைகளையும் அழிக்கிறான், நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய திட்டங்களையும் கெடுக்கிறான். ஆகவேதான் இவர்கள் பிளான் பண்ணி செய்கிறாங்க. ஏமாந்துடாதீங்க. ஏதாவது ஒரு திட்டத்திற்கு கோளாறு வந்தால் காரணம் நம்முடைய முதல்வர் அல்ல, அவரை கொடுக்க விடாமல் தடுத்து பணத்தை கொடுக்காமல் செய்வது பாரதிய ஜனதா கூட்டம் என்பதை எல்லா இடத்திலும் எடுத்து சொல்லுங்க. அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு ஓட்டு கேட்க வருகிறார்களாம் சில கூட்டத்தை சேர்ந்தவர்கள். நான் நீண்ட நேரம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இப்ப குறைவு. காரணம், அவருக்கு பணி, நம்முடைய அமைச்சருடைய அடுத்த பணி சட்டப்பேரவை நடக்குது இல்லையா? சட்டப்பேரவையில் பல்வேறு அவருடைய மானிய கோரிக்கையில் அவர் சொல்லுவார் பாருங்க, எப்படியெல்லாம் நமக்கு எவ்வளவு நன்மைகள் எல்லாம். ஏன்னா இவர் இங்கே இருக்கிறாரு, முதல்வர் கோயம்புத்தூரில் ஊட்டியிலேயே சொல்லிட்டாரு. ஊட்டியில் என்ன சொல்றாரு? போக்குவரத்து துறையை பற்றி ஒரு வேலையை சொல்லியிருக்கார். போக்குவரத்து துறையின் சார்பாக ஊட்டியிலே மாணவ மாணவியர்களுக்கும் அங்கு இருப்பவர்களுக்கும் பேருந்துகள் நவீன வசதியோடு விடப்படும் என்று அங்கே பேசியிருக்கார். அவர் அங்கே பேசியிருக்கார், அதை செய்ய வேண்டியவர் இங்கே உட்கார்ந்திருக்கார். அந்த உத்தரவு நாளை நடமாடும், நடைபெறும். அதுதான் நமக்கு பெருமை. இந்த மாவட்டத்திற்கு பெருமை இல்லையா? இந்த மாவட்டத்தினுடைய சிறப்பு இல்லையா? ஆகவேதான் நாம இதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு ஒன்றை முக்கியமாக சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று இங்கே நான் சில பிரச்சனைகளை சொல்ல வேண்டும் என்று கூட்டுக்கிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இங்கே பல பேர் திமுக கூட்டம்னா என்ன தெரியுமா? அது ஒரு மாலை நேர பல்கலைக்கழகம் மாதிரி, அது ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி. சில விஷயங்களை இளைஞர்கள், மாணவர்கள், மற்றவர்கள் எல்லா இடத்திலையும் போய் சொல்லணும். அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லுவதற்காக சொல்கிறேன். இந்தியாவில் மாநிலங்களினுடைய அதிகாரம், இந்தியாவில் கூட்டாட்சி, கூட்டாட்சி என்பது மாநில சுயாட்சி. நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்தது அந்த கருத்து. பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் அவர்கள் 50 முழக்கமாகவே கொண்டு வந்தார். மாநிலங்கள் பவராக இருந்தால் தான்டா நாடு என்பது நல்லா இருக்கும். நீ நாடு என்பதை நாசமாக்கிட்டீங்கன்னா மொழி மொழின்னு சொல்றிய. இப்ப அழகாக சொன்னார் அவர் பாணியில. நான் ஒன்று சொல்லட்டுமா? தாய்மொழி எங்களுக்கு தமிழ், உனக்கு இந்தி, அவனுக்கு தெலுங்கு, இவனுக்கு கர்நாடகம், இவங்களுக்கு மலையாளம். இப்படி தாய்மொழி, அவன் தாய்மொழியில அவரவர்கள் முக்கியமாக பேச வேண்டும், தாய்மொழியிலே சிந்திக்க வேண்டும் என்பதுதான்டா திமுக, அதுதான்டா திராவிட மாடல். தாய்மொழி கல்வி முதல்ல உன் தாய்மொழி, அதற்கு அடுத்ததாக உலக தொடர்பு. நீ வேணும் வேணான்னாலும் கூட இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற அறிவியல் உலகம் எதில் வருது? ஆங்கிலம், இங்கிலீஷ். இங்கிலீஷ் தெரிஞ்சாதான்டா உலகம் போகிறான். இப்போ எங்கள் பிள்ளைங்க இங்கே எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்கோம், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் எத்தனை பேர் வெளிநாட்டில் வேலை செய்யுதுங்க. ஆணோ பெண்ணோ, தமிழ்நாட்டிலே படித்த ஆங்கிலத்தை படித்தவன், தாய்மொழி தமிழை படித்தவன் உலகத்தில் வேலை செய்யறான். சுற்றி சுழண்டு டாக்டராக, இன்ஜினியராக, இன்னும் மிகப்பெரிய அளவிற்கு விஞ்ஞான விற்பனர்களாக தமிழை இருக்காயா. நான் பெருமையோடு சொல்லுகிறேன். கூகுள் இல்லையா, உலகத்தையே சுற்றி வரக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமான அந்த நிறுவனத்தில் செயல் அதிகாரியாக இருப்பவர் சுந்தர் பிச்சை என்ற தமிழன் இல்லையா? நினைச்சுப்பார். அந்த சுந்தர் பிச்சை என்ன சொன்னார் தெரியுமா? பேட்டி அழகா சொல்றார். போன வாரம் பேட்டி கொடுக்கிறாருங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்மளை போல இருந்து படிச்சு மேலே ஏறியவர். அவர் என்ன பேட்டி கொடுக்கிறார் தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே சொல்றார், நான் தாய்மொழி தமிழை படித்தேன், ஆங்கிலம் இங்கிலீஷை படித்தேன், அதில் சிறப்பாக படித்து இன்னைக்கு நான் இந்த பொசிஷனில் இருக்கிறேன். உலகமே பார்க்கக்கூடிய இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என்னுடைய கல்வி என் தாய்மொழியும் ஆங்கிலமும். நான் மட்டும் அன்னைக்கு இல்லாமல் இந்தியை படிச்சிருந்தேன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டுமான வேலையில் உட்காந்து நின்றுருப்பேன். இதுதான்டா நடந்திருக்குன்னு ஆதாரபூர்வமாக ஆணித்தரமாக சுந்தர் பிச்சை அந்த கருத்தை சொல்லும்பொழுது அதில் எவ்வளோ உண்மை இருக்கு பார். நான் இங்கேருந்து இங்கிலீஷை படித்து இந்தியை படிச்சிருந்தேன்னா இப்படி இருப்பேன்னாரு. அதற்கு பிறகு யோசிச்சு பார்த்தா தாய் தமிழ்நாட்டை நோக்கி ஆயிரக்கணக்கான பேர் பாவம் படிக்க வேண்டிய வயதில் இங்கே டேபிள் தொடச்சிக்கிட்டு இருக்கலாம், இங்கே எடுபடி வேலை செய்கிறான். அவனை நம்ம குறைச்சி சொல்லலை. பீகார்,
உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, என்னடா ஆச்சு உன் படிப்பு? ஏன் அவர்களை படிக்க வைக்கல? அங்க எதுவுமே கிடையாதுங்க. மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஒரு மொழி கொள்கையை நடத்தலாம். இந்திய மட்டும் சொல்லி கொடுக்கலாம், இங்கிலீஷும் கிடையாது, டீச்சரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி மொழி பிரச்சனையிலே இந்தியாவை நாசம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த கூட்டத்தின் ஆட்டத்தை இங்கு எவன் வரவேற்றாலும் அவனை திருப்பி அடி. நாங்கள் அறிவுபூர்வமானவர்கள். தமிழ்நாட்டிலே இருக்கிற கடைசி தமிழன் கூட ஏமாற மாட்டான். நாங்கள் வாதம் செய்ய முடியும், எங்களால் பேச முடியும் என்கின்ற அளவிற்கு திராவிட இயக்கம் எங்களை வளர்த்திருக்கிறது என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த அதிகாரம் என்கின்ற பொழுது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுகளை வலிமைப்படுத்த கமிஷன்கள் கொடுத்த பரிந்துரை. அந்த பரிந்துரையில் என்ன சொன்னாங்க தெரியுமா? மாநிலங்கள் வலுவுள்ளதாக இருந்தால்தான் ஒன்றிய அரசு வலுவுள்ளதாகவும் இந்த நாடு முன்னேறம் அடையும் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒருத்தர் சொன்னார், 2012 ஒருத்தர் சொன்னார், வடநாட்டுக்காரர் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார். அப்போ அவர் சொன்னார், கமிஷன் சொல்வது கரெக்ட், அதை நாம் செய்தாக வேண்டும். எப்ப செய்ய போறீங்க? கமிஷன் ரிப்போர்ட் படி மாநிலங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் என்று வேகமாக குரல் கொடுத்து 2012 குஜராத் முதலமைச்சராக இருந்த மிஸ்டர் நரேந்திர மோடி. நாம் எதுக்கு நரேந்திர மோடியை விமர்சனம் பண்றோம்? நடிக்கிறார், நாடகம் ஏன் சொல்றோம்? அந்த நாடகக்காரன் பார் அன்னைக்கு வேகமா பேசுற, இன்னைக்கு எங்க தலைவர் கேட்கிறார், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இல்ல, பாலத்தை துறக்க போனி இல்ல, அதையும் பாதியிலேயே தொங்க விட்டுட்டு போறி இல்ல, நீ இந்த கூட்ட தமிழ்நாட்டில் பதில் சொல் என் கேள்விக்கென்று நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி கேட்கிறார். பதில் சொல்ல தளபதி கேட்டார். 2014 இந்த மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் வேண்டும் என்று பேசினாயே, ஏன் 10 வருஷமா நீ இருக்கிறிய, என்ன செஞ்சு கிழிச்ச? 3வது முறையாக பிரைம் மினிஸ்டரா வந்திருக்கே, என்ன கிழிச்ச? மாநிலங்கள் அதிகாரங்களை இழுத்துக் கொள்கிறாயே, கல்வியை இழுக்கிறாய், இன்னும் பல்வேறு தொழில் நிலைகளை கெடுக்கிறாய். உன்னை மீறி நாங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய பயணத்தை தொடர்கிறோம். வெளிநாட்டிற்கு போனதாக சொன்னேனே, நினைச்சு பாருங்க இளைஞர்களே. நம்முடைய குழந்தைகளின் கல்வி மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திலேயும் இருக்கிற வாலிபனை, இளைஞனை, படித்தவனை வேலை வாய்ப்பிற்கு அலையாதே என்று வெளிநாட்டிற்கு போன முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அங்கேயே ஒவ்வொரு நாட்டிலும் கம்பெனிகளை வரவழைச்சார். தமிழ்நாட்டுக்கு வாங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் தொழில்களை தொடங்குவதற்கு நாங்கள் சுலபமான விதிமுறைகளை வைத்திருக்கிறோம். நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், எந்த விதத்திலேயும் ஏமாற வேண்டாம். நான் தருகிறேன் இடம், நான் தருகிறேன் கட்டிடம், வாருங்கள் வந்து செய்யுங்கள் என்று நம்முடைய தலைவர் தளபதி அழைக்க அந்த நிறுவனங்கள் வருவதற்கு போட்டி போட்டு வர இதுவரையிலே 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலைக்கு போயிருக்கிறார்கள். நண்பர்களே, அது தமிழ்நாடு முழுதும் வர இருக்குது. இங்கேயும் வருதில்ல, சிப்காட் வரப்போதில்ல. அந்த சிப்காட் வருகிறது என்றால் நமக்கு வேலை வாய்ப்பு வருகிறது என்று பொருள். ஆக சிப்காட் வருது, இங்கே இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் மாறுகிறது. நான் ஏன்னா அவர் போகணுன்றதுக்காக ஒரு கருத்து சிலவற்றை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பேசாமல் அமைதியாக இருக்காப்பிலையே சிவசங்கர். சிவசங்கர் எங்கள் அண்ணன் புள்ள, SS அவருடைய மகன். SS என்பவர் யார்? போர்க்களத்தில் நின்றவர். இன்றைக்கு இருக்கிற களம் வேறு, இது அரசியல் களம். நீயா நானா என்று மக்களோடு மக்களாக கலந்து தேர்தலிலே பார்த்து கொள்வோம். வா, டெல்லியில் இருந்து வா, இல்லை வேறு எங்கிருந்தாவது வா. சீமான் வேஷம் போட்டுக்கொண்டு காயிலாங்கடை சாமானாக கத்தி கொண்டு இருக்காதே. உன்னை போன்ற கூட்டம், உன்னை போன்ற ரவுடிகளை எல்லாம் நாங்கள் பார்ப்போம், அது வேறு. ஆனால் அண்ணன் இருந்த காலம், இங்கே கழகத்திற்கு ஒரு கேடு வந்தது. கேடு வந்த நேரத்திலே இங்கே போர் வீரனாக நின்று கருப்பு சிவப்பு கொடியை உயர்த்தி பிடித்து காப்பாற்றிய மா வீரன் அல்லவா. ஒன்றிய செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளராக வந்து அப்படி அவர் போர்க்களத்திலே நின்ற நேரத்தில் எனக்கு ஒரு பெருமை, மகிழ்ச்சி என்னவென்றால், பெரிய பிரச்சனை நடக்கின்ற பொழுது
வா என்றார். அவர் அழைத்தால் நான் வராமல் இருந்ததில்லை. அன்றைக்கும் அரியலூர் மாவட்டத்தில் அவரோடு சுற்றி பல இடங்களில் பேசியவன் தான் உங்கள் முன்னாலே இப்போ பேசிக் கொண்டிருப்பவன். திமுக என்பது எதற்காக இதை சொல்கிறேன் தெரியுமா? காரணம் இல்லாமல் இல்லை. என்ன வாரிசு என்று கேட்பார்கள். ஆமாம், அப்பா மகன். எங்கள் அப்பா இளமொழுதி வழக்கறிஞர், நான் எங்கள் அப்பாவும் எம்எல்ஏ இருந்தவங்க, நான் எம்எல்ஏவாக இருந்தவங்க. இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒன்றிய செயலாளர்கள், இங்கே உட்கார்ந்திருக்கிற அண்ணன் நன்மாறன், இங்கே இருக்கிற பல பேர், ஒரு குடும்பமும் எங்கள் அப்பா திமுக, எங்கள் தாத்தா திமுக, எங்கள் சித்தப்பா, எங்கள் மாமா, எங்கள் மச்சான், ஏதோ ஒரு வகையில் எங்கள் அத்தை, யாராவது ஒருவர் திமுக. அந்த திமுக நானும் அந்த குடும்பம். காரணம், திமுக எதனால் 75 ஆண்டு காலம் எவனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாமல் தலைமலர்ந்து பறக்கிறது என்றால் இதுதாயா உறவு, இதுதாயா உலகம், இது குடும்பம்டா. கழகம் என்பது கருப்பு சிவப்பு குடும்பம். முத்தமிழறிஞரால் உடன்பிறப்பு என்று அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி நான் உங்களில் ஒருவன் என்றார். உங்களில் ஒருவனாக இருந்து நான் எல்லோரையும் அரவணைக்கிறேன் என்கின்ற பொழுது புறப்பட்டது பார் ஒரு உதயம். அந்த உதயத்தை பார்த்து நீ ஏண்டா ஆடுற? நம்ம உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற சிறப்பு மிகுந்த இளைஞரணி வீரன், அவர் வந்த உடனே இவன் ஆடுறான். ஒன்று நான் பெருமையோடு இங்கே சொல்லி விரும்புகிறேன். ஒரு இடத்துக்கு அவரை கூப்பிட்றாங்க, போகிறார் உதயா. போயிட்டு தம்பி போய் என்ன பார்க்குறார், பெண்கள் இப்படி இருக்கக்கூடாது, இந்த சாதிக்காரன் இப்படி இருக்கக்கூடாது, அந்த சாதிக்காரன் இப்படி இருக்கக்கூடாது, இவங்கெல்லாம் படிக்கக்கூடாது, இவங்களை தொடக்கூடாது, இவங்க பார்க்கக்கூடாது என்றெல்லாம் பேசக்கூடிய சனாதனத்தை எதிர்த்து பிஜேபி என்கின்ற பாவிகள், ஆர்எஸ்எஸ் என்கின்ற காவிகள், சனாதன வர்ணாசிரமத்தை ஏற்காத எவனும் இதன் உள்ளே வரக்கூடாது என்று இப்போ ஒரு ஊரையே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊரு பேரு கதா. கதான்னு ஒரு ஊரை இப்போ வச்சுட்டு யாருமே வரக்கூடாதான், நான் பிராமின்ஸ் யாருமே வரக்கூடாதுன்னு பிஜேபி கொடியை கட்டி தமிழ்நாட்டில் ஓர் இடத்திலே ஒரு ஊரை உருவாக்குகிற அந்த கூட்டத்தின் ஆட்டத்தை பற்றி பேச வேண்டும் என்றார்கள். உதயா போனார். முத்தமிழறிஞர் கலைஞரின் குரலாக, தந்தை பெரியாரின் கொள்கை வடிவமாக, பேரறிஞர் அண்ணாவின் அறிவும் ஆற்றலுமாக அனைத்தையும் சேர்த்து வீர முழக்கம் விடுகின்ற நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதியின் வடிவமாக, செயல்திறனாக நம்முடைய உதயநிதி என்ன பண்ணார் தெரியுமா? அழகா சொன்னார். 2 வார்த்தை, அந்த 2 வரி 2 வாக்கியம். மக்களை மாக்களாக கருதுகிறீர்கள், மக்கள் அனைவரும் ஒன்று, நாமெல்லாம் ஒன்றானவர்கள். எப்படிப்பட்டவர்களை நீங்கள் சனாதனத்தை காட்டி பிரிக்க நினைக்கிறீர்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். எவனும் அதை எதிர்பார்க்கல, மிரண்டுட்டானுங்க. ஆஹா, அடுத்த தலைமுறையும் வந்துடுச்சுரா திமுக. திமுக 75 ஆண்டு இல்லை, இன்னும் 25 ஆண்டு, 100 ஆண்டு காலம் அசைக்க முடியாதுன்னு கலங்கிட்டானுங்க. கலக்கினது என்ன தெரியுமா? சனாதன வர்ணாசிரமத்தை, மனிதர்களை பிரிக்கக்கூடிய அந்த சனாதன வர்ணாசிரமத்தை விரட்டக்கூடாது, அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று உதயா முழக்கமிட வடமாநிலம் முழுவதும் பிஜேபிக்கு போனது. உத்தரப்பிரதேசத்தில் மீட்டிங் போட்டு பேசுறான், பார்லிமெண்ட்ல ஒருத்தன் பேசுறான், திமுகவிலே உதயநிதி ஸ்டாலின் இப்படி சொன்னார் என்றான். அவர் தாண்டா வருங்கால தலைமை என்பதற்கு அது தாண்டா அடையாளம். உங்களை அடுத்த நிமிஷமே ஆட வச்சாச்சில்ல, உங்களை ஓட வச்சாச்சில்ல. அது எதற்காக குறிப்பிடுகிறோம் என்றால், திமுக என்னைக்கு வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் வரலாறு கலைஞருக்கு. நாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் வென்றாலும் வெற்றி இல்லை என்றாலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் இறந்து கீழே விழுந்தால் நம் உடலிலே கருப்பு சிவப்பு கொடி போர்த்தப்படும் என்கின்ற வெறியோடும் உணர்வோடும் வாழக்கூடிய வீரர்கள் நிறைந்த இந்த மாபெரும் இயக்கத்தை இங்கே வழிநடத்துகின்ற தலைவர்கள், நம்முடைய மாவட்ட செயலாளர் பின்னணியிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு சிறப்பாக செய்கின்ற போது பொதுமக்களுக்கு, கேட்பவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், திமுக என்பது இவ்வளவு வலி உள்ளது. இந்த திமுகவின் தலைவராக இருக்கிற தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 72 வயது. வயதை பற்றி அவர் கவலைப்படவில்லை, வேறு எதை பற்றியும் கவலைப்படவில்லை. இரவு பகலாக உழைக்கிறார், இரவு பகலாக பாடுபடுகிறார். தினமும் ஒரு சிந்தனை, தினமும் ஒரு கட்டுரை.
தினமும் ஒரு பேச்சு நிகழ்ச்சி என்று சுற்றி வருகிறார். ஆகவே நாம் அதிலே எண்ணி பார்த்து ஒவ்வொருத்தரும் பிரச்சாரமாக எல்லா இடங்களிலும் எடுத்து நாம் வருகின்ற தேர்தலில் உதயசூரியனுக்குத்தான் போட வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டும். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், எங்கள் ஊரில் நான் 3 தடவை எம்எல்ஏவாக இருந்ததுனால எல்லா மக்களும் எனக்கு தெரியும், எல்லா கிராமத்துலேயும். அந்த பெண்களில் ஒரு நல்ல பெண்ணு, நல்ல குடும்பமாக உங்களை மாதிரி நல்லா இருப்பாங்க. அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நேரடியாக உண்மையை பேசுவாங்க. நானே ஓட்டு கேட்டு போவேன், நான் உனக்கு போட மாட்டேன் பாருவாங்க. ஏமான்னுவேன், இல்லை நான் இந்த கட்சிக்கு தான் போடுவேன். அது ஒரு காரணம், அந்த குடும்பம் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடும். சரிம்மா பரவாயில்லம்மா அப்படின்னு, நான் உனக்கு போட மாட்டேன்ப்பா, ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கும், பிடிச்சி என்னம்மா பண்ணுறதுன்னு சிரிச்சுக்கிட்டு போயிடுவோம். அந்த அம்மா அந்த குடும்பம் போன வாரம் நம்ம வீட்டுக்கு வந்து வேறு வேலையாக வராங்க, வாங்கம்மான்றேன், வந்து என்கிட்ட சிரித்து பேசி நின்ட்டு அப்போ சொல்கிறாங்க, எப்பா நான் மாறிட்டேன்ப்பா, இனிமே என் குடும்பம் ஸ்டாலின் கட்சிக்கு தான் போடும் அப்படின்னு அவர் பேரை சொல்கிறாங்க. ஸ்டாலின் கட்சிக்கு தான் போடும். ஏமாண்ண, ஆமாப்பா என் பிள்ளைங்களுக்கெல்லாம் செய்கிறாரு, எனக்கும் செய்கிறாரு, இனிமே என்னை மாற்ற முடியாது. நாங்கள் அதை போல அனைத்து குடும்பத்தாரையும் நாம் உருவாக்க வேண்டும், மாற்ற வேண்டும். உதயசூரியன் என்று முடிவெடுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு, நேற்றைக்கு முடித்தது போல இன்றைக்கு முடிப்போம். ஏன்னா இது பிறந்தநாள் விழா கூட்டம். பிறந்தநாள் விழா கூட்டத்தில் அவர் அங்கிருந்தாலும் கூட நம் இதயத்தில் இருந்து, நம்முடைய அடிவயிற்றில் இருந்து புறப்பட்டு வாழ்க என்ற வாழ்த்தொலி அங்கு எதிரொலிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அனைவரும் எழுந்து நின்று ஒன்றை குறிப்பிட வேண்டும். கழகத் தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின், முத்தமிழறிஞரின் திருமகன் ஸ்டாலின், தமிழ்நாட்டின் சாதனை முதல்வர் ஸ்டாலின், வாழ்க வாழ்க வாழ்கவே. திராவிட மாடல் ஸ்டாலின் வாழ்கவே. திராவிட மாடல் ஸ்டாலின் வாழ்கவே. நன்றி, வணக்கம், வாழ்க. விடைபெறுகிறேன். அரியலூர் மாவட்ட திமுகவின் சார்பாக அரியலூர் தெற்கு ஒன்றிய கழகத்தில் இன்று நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் இந்த பொதுக்கூட்டம், இது ஒரு பொதுக்கூட்டம் அல்ல, இது ஒரு மாபெரும் மாநாடாக நடத்துவதற்கு எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இந்த மாபெரும் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களுடைய 72வது பிறந்த நாளை இந்த விழாவிலே தலைமை ஏற்று சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நமது தமிழ்நாடு அரசுடைய போக்குவரத்துறை அமைச்சரும் எங்களை வழிநடத்துகின்ற மாவட்ட கழக செயலாளருமான பேரன்பிற்கும் பெருமதிப்புக்குரிய அண்ணன் போக்குவரத்துறை அமைச்சர் சாசி அவர்களே, இந்த விழாவிலே நன்றி சிறப்புரையாற்றி இருக்கின்ற கவிஞர் நன்மாறன் அவர்களே, இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற அப்பா இள புகழேந்தி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட, ஒன்றிய மற்றும் சார்பு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளே, திரளாக இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற மகளிர் அணியை சார்ந்த தாய்மார்களே, இந்த விழாவிற்கு சிறப்புற மேடை மற்றும் ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து மேடை அமைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கிட்ட காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உதய சூரியன் ஓடி வருகிறான். உதய சூரியன் உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான். உதய சூரியன் ஓடி வருகிறான். உதய சூரியன் ஓடி வருகிறான். உதய சூரியன்
துன்பம் பறந்திடச் செய்து நாட்டிலே பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திடச் செய்து நாட்டிலே காடுகளைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் தன்னை அர்ப்பணம் செய்து நலம் பல புரிந்த அறிஞரும் நாட்டுக்கு தன்னை அர்ப்பணம் செய்து நலம் பல புரிந்த அறிஞரும் நானிலம் வியக்க ஆட்சி புரிகிற நமதரும் தலைவர் கலைஞரும் நானிலம் வியக்க ஆட்சி புரிகிற நமதரும் தலைவர் கலைஞரும் பாட்டுகள் புனைவோர் பைந்தமிழ் கவிஞர் பகுத்தறிவாளர் யாவரும் வாழ ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் தென்னகம் மீது சூழ்ந்திடும் இருளை துரத்திய பேரொளி வீசிய தென்னகம் மீது சூழ்ந்திடும் இருளை துரத்திய பேரொளி வீசிய தாய்மொழி காத்து தன்மானம் பேணி தலை நிமிர்ந்து நடை போடவே தாய்மொழி காத்து தன்மானம் பேணி தலை நிமிர்ந்து நடை போடவே விண்ணக வீதி பொன்மயமாக விடுதலை கீதம் பண்ணோடு பாடி ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன்